கிறிஸ்துக்குள் அன்பான காரைக்கிறது நிகழ்ச்சியிலே மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட மகிழ்ச்சியோடு இந்த காரைக்கிறது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருந்து தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்கு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா கர்த்தர் சொல்றார். அவருடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பு எல்லாருக்கும் தெரியும். பிப்ரவரி 14வது நாள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன மனசுல ஞாபகம் வரும்னு சொன்னா ஒரு தினம் ஞாபகம் வரும். அப்படிதானங்கள வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, காதலர் தினம் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த காதலர் தினத்தை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நீங்களும் நானும் கொண்டாடுகிற அந்த ஒரு தினமாக அது ஆரம்ப காலத்துல இல்லை. ஏன்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம், சரிங்களா? ஆனா நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா காதலர்கள் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிற ஒரு நாளாக நினைத்து அவருடைய கலாச்சாரத்திற்கு மீறின செய்திகளை செய்கிற ஒரு நாளாகத்தான் அதை நாம பார்க்கிறோம். ஆனா அதனுடைய நிஜ கதை அல்லது நிஜ சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னு சொன்னா உங்க மனதை என்ன செய்யறது ரொம்ப இருக்குகிற ஒரு காரியமாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலண்டைன் என்பவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ சரித்திர ஆரம்ப காலத்துல ரோமருடைய பட்டணத்துல வாழ்ந்தவர். அப்புறம் கிறிஸ்துவ சபையெல்லாம் என்னன்னா உபத்திரப்பட்ட அந்த நாட்கள்ல யார் என்ன பட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலண்டைன் அவரு எங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில கொண்டு போயிட்டாங்க. அவர் சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை நினைப்பாங்க, தன்னுடைய அப்பா அம்மா உடன்பிறப்பை நினைத்து ரொம்பவும் என்ன செஞ்சாருன்னு சொன்னா மனசுல அவங்களை ரொம்பவும் நேசித்ததுனால அவங்க நினைச்சு அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா சோர்ந்து போய் அவங்களே பத்தி அதிகமா நினைச்சு கொண்டு வந்தாங்க. நீங்க நினைச்சு பாப்பீங்கல்ல, நீங்க கூட எங்கயாவது வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 வாரம் 1 வாரம் வெளியே போகும்போது எண்ணங்கள்லாம் எங்கதான் இருக்கும், வீட்டுல லாபமா தான் இருக்கும். வீட்டுல மழையை குடிக்கிறது, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எப்படி காரியங்கள்லாம் இருக்கு, வீட்டுக்கு பொறுப்பு அப்படின்னு யார் நினைப்பா, கனவு நினைப்பாங்க. ஒருவேளை மனைவி தூரமா போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் திருப்பி குடும்பத்தை பத்தி நினைப்பாங்க, கனவு சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க கரெக்டா எல்லாம் செஞ்சுட்டாங்களா, அவங்க செய்து வைத்து வந்த காரியங்களாம் அவங்களுக்கு போதுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குல்ல. இப்படி நம்ம சும்மா அப்படி திரும்பி போகும்பொழுது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த வேலண்டைன் எப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு கொடூரமான காலம். கிறிஸ்தவர்களுக்கு ரொம்பவும் என்னது துயரம் சம்பவிக்கிற அந்த காலத்துல அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல அவர் யாரும் நினைக்கிறான்னு சொன்னா குடும்ப மக்களை நினைக்கிறார். அப்படி அவர் நினைச்சிட்டு எப்படி அந்த சிறைச்சாலை இருக்கும்போது அவருடைய சிறைச்சாலையுடைய கதவுக்கு நேராக ஒரு செடி இருந்துச்சு. அந்த செடி என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய வடிவில் இருக்கிற அந்த இலைகள் அதை பாக்குறாரு. அந்த இலைகள் இந்த இதய வடிவில் இருக்குன்னு பார்த்து அந்த இலையை பறிச்சு என்ன செய்வாரா, அதை ஏதாவது எழுதுவார். எழுதி நான் நல்லா இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் கைவிட மாட்டார், அந்த மாதிரி சில வார்த்தை எழுதி புறாவின் இதுல கட்டி அனுப்புறதாக சரித்திரம். சரிங்களா? அப்பதான் என்னன்னு சொன்னா அதுல நான் உங்களுக்கு யாரும் என்ன செய்யறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைய அப்படியே எழுதியிருக்காரு. அதுதான் நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா காதலர்கள் இதை எழுதி அனுப்பிச்சாங்கல்ல, புறாவில கட்டி அனுப்பிச்சாங்கல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா பரிமாற்றம் செய்வதற்கு அப்படிதான் செஞ்சாங்க, காரியங்களை செஞ்சுட்டாங்க, செய்திகளை அனுப்புவது. இதுதான் நாளடைவில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா காதலர்கள் தினமாக நேசிக்கிற இது நம்ம ஒரு யாராவது இருக்கலாம். அது அம்மாவை நம்ம நேசித்தா கூட எனக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். இது வேலண்டைனோட பர்த்டே, சரிங்களா? அந்த வேலண்டைன் என்ற அந்த நபருடைய பிறந்த நாள் தான் என்னது அப்படின்னு சொன்னா இந்த பிப்ரவரி 14, சரிங்களா? அந்த நாள்ல ஒரு அன்பை தெரிவித்துக் கொள்கிற ஒரு நாளாக நம்ம செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். ஆனா அந்த அன்பை தெரிவிக்கிறதுக்கு யாருக்கு நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்காக ஜீவனை கொடுத்திருக்காங்க, நம்மளை ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்களா ஒருத்தவங்க. நீங்க நேசிக்கிறதா கூட நீங்க அவரை பார்த்து திரும்பி போயிட்டா கூட உங்களுக்காக என்ன செய்யறாரு, இந்த ஜீவனையே அவர் கொடுத்திருக்காரு. அவரை நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா அதுதான் உண்மையான ஒரு
என்னதான் இருக்கும்? ஒரு அன்பை பரிமாறுகள், நம்ம அன்பு வைப்பதற்கு நம்ம அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஏன் நம்மளை எவ்வளவு அன்பு செலுத்திருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க உங்களுக்காக எனக்காகவும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு நித்திய ஜீவனுக்காக ஒரு உயிரை தந்திருக்கிறாங்க. அதை நம்ம நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்துல நம்மள ரொம்ப மேன்மையாக வாழ வைக்கிறதுக்காக அன்பை தியாகங்களை செய்யும் பெற்றோர்கள். அன்னைக்கு அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? நீ அன்பை பரிமாறு, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கவிதை எழுதி தரலாம், அவங்களுக்காக ஏதாவது நீங்க செய்யலாம். அவங்க அன்பை பரிமாறு. அதே போல இந்த அன்பான தெய்வத்துடைய அன்பை நீங்க உங்களை நேசித்த ஒருவர் இருக்கிறாங்க, அவருடைய அன்பை குறித்து நீங்க யாத்தியாவது செய்யலாம், சொல்லலாம். இப்படி ஒருவர் இருக்கிறாரு, காதலர்கள் மாத்திரம் பரிமாறுறது தேவனுடைய அன்பை கூட நம்ம செய்யலாம், மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ள. அதுதான் உண்மையான நோக்கம். நம்ம அன்பை பரிமாறிக்கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாக. தவறான செயல்களுக்காக, தவறான காரியங்களுக்காக அல்ல, நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வது. எப்படி தேவன் நமக்கு பாராட்டி நன்மை நம்மள செய்யணுமா, மற்ற இடத்துல நீங்க ஷேர் பண்ணணும். அந்த நாளை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தலாம். அந்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, நம்ம தினமும் ஆயுசு நமக்கு போதாதான் அந்த அன்பான கடவுள். அதை மறந்து உலக பிரகமா நம்ம ஊழிக்கொண்டு இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு காட்டின அந்த பாராட்டின அந்த அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அது என்னது, ஒரு அன்பின் நாளாக அல்லது வேலண்டைன்ஸ் டேயா இருக்கும். ஏற்றாவதுதான் உண்மையான அன்பான தெய்வம். நம்ம மீட்டெடுத்த, நமக்கு அதை ஜீவனை கொடுத்த அந்த தெய்வத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம், அவருடைய அன்பை நம்ம ஷேர் பண்ணுவோம். அவரை அதன்படி என்ன செய்யணும் செய்வோம். அவர் நமக்காக செய்த தியாகத்தை என்ன செய்வோம், அன்னைக்கு சொல்லுவோம். பருவத்தில் விட்டு வந்து இந்த பூலகத்தில் 33 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தன் குடும்பத்தோடு இருந்து காரியங்களை செய்யும். 3 ஆண்டுகளாக தேவன் அவர் கொடுத்த கட்டளைப்படி என்ன செஞ்சு செய்து அவரை செஞ்ச உங்களுக்காக எனக்காகவும் பாடுபட்டு மறித்திருக்கிறார். அவர் தாகத்தை நினைத்து அவருடைய உண்மையான அன்பை நினைத்து நம்ம என்ன செய்யணும், அதே நம்ம செய்யலாம். ஒவ்வொரு நாளும் கொண்டாடி அதே மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலாக சொல்றாருல, இந்த சத்துருவை சிந்திங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்குமோ அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் பை சொல்லுங்க, அவங்களுக்கு கூட என்ன செய்யுங்க, வாழ்த்து கொடுங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னா தேவ அன்பை நமக்கு வெளிப்படுத்துறது மாத்திரம் நம்ம மனதிருக்கிறது. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்துக்கு நீங்க முகத்திற்கு செயல்படுத்துவீங்க. இந்த வேலைக்கு செய்ய எதிர்ப்போமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யுள்ள தகப்பனே, எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து அதனுடைய பாடுபட்டு மதித்தவரை எங்களை மீட்டுக் கொண்டவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த அன்பை உணரத்தக்கதாக அதனுடைய உங்களுக்கு செய்ய நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் அன்புகள் எல்லாம் நிரந்தரமாக நிறுவனங்களாக நாங்கள் ஜீவிக்கிறது செய்ய. எனவே இந்த உலகத்திலே எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும், ஆனால் மாறாத அன்பு, மாறாத நேசர், மாறாத பாசம் வைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை நான் உணர்வோம். நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து பராமரித்து வருகிறே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களானது, ஆனாலும் இந்த தகுதி நிமித்தமானது கிறிஸ்து எங்களுக்கு எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களை உடைய புத்திரர்களாக ஏற்றுக்கொண்ட நிமித்தமானது நாங்கள் வீட்டை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சாமி, இந்த மிகுந்த கிருபையினால நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். அதை உணர்ந்தவர்களாக அன்பை உணர்ந்தவர்களாக அந்த அன்பை அன்னைக்கு நாங்கள் பறைசாற்றுவர்களாக அதற்கு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். பாவையில கிருபையை ஜெயிக்கிறோம். ஜீவனை கிடைக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.